பொங்கல் பண்டிகை மற்றும் சபரிமலை மகர விளக்கு பூஜையை முன்னிட்டு தமிழ்நாட்டிற்கு சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி பெங்களூருவிலிருந்து தூத்துக்குடிக்கு ஜனவரி 10ஆம் தேதி சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. பெங்களூருவிலிருந்து இரவு 10 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் தூத்துக்குடியை மறுநாள் காலை 11 மணிக்கு வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 10ஆம் தேதி காலை 8:05 மணிக்கு பெங்களூருவிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் மதியம் 2:40 மணிக்கு சென்னை சென்ட்ரலை வந்தடையும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் சென்னை திருவனந்தபுரம் சிறப்பு ரயில் ஜனவரி 16ஆம் தேதி அதிகாலை 1 மணிக்கு புறப்பட்டு திருவனந்தபுரத்தை இரவு 8 மணிக்கு சென்றடைய உள்ளது. அதேபோல் சென்னை சென்ட்ரல் எர்ணாகுளம் சிறப்பு ரயில் ஜனவரி 17ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு புறப்பட்டு எர்ணாகுளத்தை இரவு 11 மணிக்கு சென்றடையும் என கூறப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் தவறான தகவல்களை முதல்வர் பதிவு செய்வதாக கூறி சட்டப்பேரவையிலிருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரம் தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது அதிமுகவை கடுமையாக விமர்சித்த அவர், பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் ஈடுபட்ட அனைவரும் அதிமுக பிரமுகர்கள் என சிபிஐ விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக கூறினார். அதிமுகவை நோக்கி யார் இந்த சார் என 100 கேள்விகளை தன்னால் கேட்க முடியும் எனவும் முதலமைச்சர் சாடினார். இதனை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்திற்கு உடனடியாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று பரிந்துரை செய்தது அன்றைய முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஆகவே அந்த உண்மை தகவல்கள் எல்லாம் மறைத்துவிட்டு இந்த சம்பவத்தை நியாயப்படுத்துவதைப் போல ஒரு முதல்வரிடத்திலே கவனத்திலே கொண்டு சென்றால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் என்கிற அடிப்படையிலே தான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அவர் பொள்ளாச்சி சம்பவத்தை மேற்கோள் காட்டுவது இந்த சம்பவத்தை நியாயப்படுத்துவதைப் போலதான் அமைந்திருக்கிறதை தவிர, ஆகவே அது குறித்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை, பொய் தகவல்களை தெரிவிக்கிறார்கள். ஆர்கானிக் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதிக்கு NPOP திட்டத்தின் கீழ் சான்றிதழ் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு புதிய விதிமுறைகளை வெளியிட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் ஆர்கானிக் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை 17,000 கோடி ரூபாயாக உயர்த்த மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. இதன்படி NPOP என்று அழைக்கப்படும் ஆர்கானிக் பொருட்களுக்கான தேசிய திட்டத்தின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள தரநிலைகளின் அடிப்படையில் உற்பத்தி செய்து பதப்படுத்தப்பட்டு லேபிளிடப்பட்டால் மட்டுமே ஏற்றுமதிக்கு சான்றளிக்கப்படும். திருத்தப்பட்ட இந்த புதிய விதிமுறை 180 நாட்களுக்குள் நடைமுறைக்கு வரும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கும் நாளில் இந்திய பங்குச் சந்தைகளில் வர்த்தகம் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025-26ஆம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி சனிக்கிழமை முற்பகல் 11 மணிக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் உரையை வாசிக்கும் போது பங்குச் சந்தைகளில் வர்த்தகம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பங்குச் சந்தைகள் இயங்காது. பட்ஜெட் உரையில் வெளியிடப்படும் பல்வேறு அறிவிப்புகளை தொடர்ந்து அன்றைய தின வர்த்தகத்தில் அதிக ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடும் என்பதால் சிறு முதலீட்டாளர்கள் கவனத்துடனே வர்த்தகத்தில் ஈடுபட வேண்டியது அவசியமாகிறது. இந்திய பொருளாதாரம் அடுத்த நிதியாண்டில் 6.8 விழுக்காடாக வளர்ச்சி காணும் என பேங்க் ஆஃப் பரோடா தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதாரத்தில் மந்த நிலை தென்பட்டாலும் அடுத்த நிதியாண்டில் வளர்ச்சியுடனே காணப்படும் என பேங்க் ஆஃப் பரோடாவில் ஆய்வறிக்கை கூறுகிறது. இதற்கு பல காரணங்களை பட்டியலிட்டுள்ள அவ்வங்கி, விமான பயணங்கள் அதிகரித்து வருவது, சேவைத்துறை வளர்ச்சியுடன் காணப்படுவது, நாட்டின் GST வசூல் அதிகரித்துள்ளதும் பொருளாதாரம் வளர்ச்சியடைவதை சுட்டிக்காட்டுவதாக கூறியுள்ளது. இது தவிர விழா காலங்களில் நுகர்வு அதிகரிப்பு, பொருளாதார செயல்பாடுகளில் முன்னேற்றம் போன்றவையும் பொருளாதாரம் வளர்ந்து வருவதை காட்டுவதாக கூறியுள்ளது. எனவே 2025-26ஆம் நிதியாண்டில் பொருளாதாரம் 6.8 விழுக்காடாக வளர்ச்சி காண வாய்ப்புள்ளதாக பேங்க் ஆஃப் பரோடா தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் 3வது காலாண்டில் வாகனத்துறை 3 விழுக்காடு அளவுக்கே வளர்ச்சி காணும் என ஆய்வறிக்கைகள் கூறுகின்றன. பண்டிகை காலங்களை முன்னிட்டு வாகன விற்பனை அதிகரித்ததே இத்துறையின் சீரான வளர்ச்சிக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் அரையாண்டில் இருசக்கர வாகனங்கள் விற்பனையே ஒட்டுமொத்த வாகனத்துறையின் வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது. முதல் அரையாண்டின் மந்த நிலையில் இருந்த கார்கள் விற்பனை 3வது காலாண்டில் மீட்சி காணும் எனவும் வர்த்தக வாகனங்கள் விற்பனையில் மந்தநிலை தொடர வாய்ப்பிருப்பதாகவும் மோதிலால் ஓஸ்வால் கூறியுள்ளது. நடிகை நயன்தாராவுக்கு எதிராக நடிகர் தனுஷின் ஒண்டர்பார் நிறுவனம் தொடர்ந்த வழக்கின் இறுதி விசாரணை ஜனவரி 22ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது.
நயன்தாரா பியாண்ட் த ஃபெயரி டேல் என்ற ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் படப்பிடிப்பு காட்சிகளை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக வழக்கு தொடரப்பட்டது. 10 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு தொடரப்பட்ட இவ்வழக்கில் நெட்ஃபிளிக்ஸ் தரப்பில் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆருத்ரா கோல்ட் மோசடி விவகாரத்தை காரணம் காட்டி முடக்கப்பட்ட நடிகர் R.K. சுரேஷின் வங்கிக் கணக்குகளை விடுவிக்கும்படி நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினரால் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டதால் R.K. சுரேஷ் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாகவும் ஆருத்ரா மோசடியில் தொடர்பில்லை என்றும் அவரது தரப்பு வழக்கறிஞர் வாதங்களை முன்வைத்தார். இதற்கு பொருளாதார குற்றப்பிரிவு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் 7 வங்கிக் கணக்குகளுக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் என 7 லட்சம் ரூபாயை 2 வாரங்களில் டெபாசிட் செய்ய வேண்டும் என நிபந்தனை விதித்த நீதிமன்றம் R.K. சுரேஷுக்கு சொந்தமான வங்கிக் கணக்குகள் முடக்கத்தை நீக்கி உத்தரவிட்டது. ஈரோட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய உறவினருக்கு சொந்தமான இடங்களில் 2வது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோட்டைச் சேர்ந்த என் ராமலிங்கம் என்பவரது வீட்டிலும் அவரது கட்டுமான நிறுவனத்திலும் நேற்று வருமான வரித்துறையினர் சோதனை செய்தனர். இந்நிலையில் அந்த இடங்களில் இன்று மீண்டும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அதேபோல ராமலிங்கத்தின் மரவள்ளிக்கிழங்கு அரவை ஆலையிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆலையில் முதன்மை இயக்குநராக எடப்பாடி பழனிசாமியின் அக்காமகன் வெற்றிவேல் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. செல்வசுந்தரம் என்பவரது வீடு மற்றும் அவரது கட்டுமான நிறுவனத்திலும் வருமான வரித்துறை சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தைவான் ஜோடிகள் இந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டது காண்போரை நெகிழ வைத்தது. ஒளிலாயம் சித்தர் பீடத்தில் தைவான் நாட்டைச் சேர்ந்த எமிங் என்ற மணமகனுக்கும் சுஹா என்ற மணமகளுக்கும் திருமணம் நடைபெற்றது. இந்து முறைப்படி திருமணம் செய்து கொள்ள விரும்பிய இவர்கள் தமிழ்நாடு வந்தனர். சீர்காழி அருகே உள்ள ஒளிலாயம் சித்தர் பீடத்தில் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து பாத பூஜை செய்து திருமணம் செய்து கொண்டனர். முன்னதாக இருவரும் தமிழர் மரபுப்படி வேட்டி சேலை அணிந்திருந்தனர். தைவானில் வந்த உறவினர்கள் உள்ளூர் மக்களும் மணமக்களை வாழ்த்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள மேலக்காட்டுவிளை கிராமத்தில் இஸ்ரோவின் புதிய தலைவர் நாராயணனின் உறவினர்களும் ஊர் மக்களும் மகிழ்ச்சியில் திளைக்கின்றனர். ஏழ்மையான சூழலில் வளர்ந்த அவர் கடின உழைப்பால் முன்னேறி இந்தியாவின் மிக உயரிய பொறுப்பிற்கு வந்தது அந்த மக்கள் பெருமிதம் தெரிவிக்கின்றனர். பழக எளியவர், சாதி மத வேறுபாடின்றி சகோதரத்துவம் பேணும் பண்பாளர் என அவருக்கு புகழாரம் சூட்டுகின்றனர். அவர் அடைந்திருக்கக்கூடிய இந்த பதவி எங்களுக்கும், எங்கள் கிராமத்திற்கும், இந்த மாவட்டத்திற்கும், இந்த நாட்டிற்கும் பெருமையாக இருக்கிறது. ஒவ்வொரு தடவையும் கிராமத்துக்கு வருகின்ற போது, ஒவ்வொரு பதவி உயர்வு கிடைக்கின்ற போதும் தனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை நேரில் சந்தித்து அவரிடம் ஆசை பெறுவது அவருடைய வழக்கம். காலையில் நான் பேப்பர் பார்த்தேன். நிகழ்ச்சி நான் பேப்பரை பார்த்தோன்னு தெரிஞ்சு எனக்கு நல்ல மனுஷர், நல்ல வீட்டில் அந்த குடும்பத்தோட சொன்னேன். எல்லாருக்கும் நல்லா இருந்தது. மதை கடைசிக்கு ரொம்ப பெருமை, ஊருக்கு பெருமை, குடும்பத்துக்கு பெருமை. அவர் சாதாரண குடும்பத்துல பிறந்தவர் தான். ஆனா இவ்வளவு கிழக்காட்டோட ஸ்கூல்ல படிச்சு பெரிய ஆளுடைய தகுதியும் திறமையும் அவங்களுக்கு இருக்கு. இஸ்ரோவின் புதிய தலைவராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த முனைவர் வி நாராயணன் நியமிக்கப்பட்டிருப்பதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து கூறியுள்ளார். குமரி மாவட்டத்தில் எளிய பின்னணியில் பிறந்து அரசு பள்ளியில் படித்த வி நாராயணன் உதவியாளர் நிலையில் இஸ்ரோவில் சேர்ந்து இன்று தலைமை பொறுப்புக்கு உயர்ந்துள்ளார் என்றால் அதற்கு பின் எத்தகைய ஆர்வமும் கடின உழைப்பும் இருக்கும் என்பதை எண்ணி வியக்காமல் இருக்க முடியவில்லை என புகழாரம் சூட்டியுள்ளார். சந்திரயான் 2 மற்றும் 3, ஆதித்யா L1, ககன்யான் என உலகரங்கில் இந்தியாவின் பெருமைக்கு காரணமான பல விண்வெளி ஆய்வு திட்டங்களில் வி நாராயணனின் பங்களிப்பை முதல்வர் பாராட்டியுள்ளார். இவரது தலைமையில் இஸ்ரோ உறுதியாக புதிய உயரங்களை தொடும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாராயணனின் பயணம் அவரை போல் மேலும் பல தமிழ்நாட்டு மாணவர்கள் சாதனையாளர்களாக உருவாக ஊக்கமளிக்கும் என வாழ்த்தியுள்ளார். இஸ்ரோ தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நாராயணனுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து கூறியுள்ளார்.
சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாராயணன் விண்வெளி அறிவியல் துறையின் மிக முக்கிய பொறுப்பில் நியமிக்கப்பட்டிருப்பது நம் மாநிலத்துக்கு பெருமை என குறிப்பிட்டுள்ளார். தங்கள் தலைமையில் இந்திய நாடு விண்வெளி ஆராய்ச்சியில் இன்னும் பல உச்சங்களை தொட வாழ்த்துவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். HMPV வைரஸ் பரவல் எதிரொலியாக ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே கர்நாடக மாநில எல்லையில் காய்ச்சல் தடுப்பு சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. வரட்டுப்பள்ளம் வன சோதனை சாவடியில் அந்தியூர் வட்டார அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் இந்த முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் கர்நாடக மாநிலத்திலிருந்து வாகனங்களில் வருவோரிடம் காய்ச்சல் சளி பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. காய்ச்சல் சளி இருப்பது கண்டறியப்பட்டால் அவர்களின் இரத்த மாதிரி சேகரிக்கப்பட்டு அரசு மருத்துவமனை ஆய்வகத்திற்கு அனுப்பப்படுகிறது. தொடர்ந்து முகவரி உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் சேகரிக்கப்படுகின்றன. HMPV வைரஸ் பரவல் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவுறுத்தியுள்ளது. வைகுண்ட ஏகாதசி தினமான வரும் 10ஆம் தேதியிலிருந்து வரும் 19ஆம் தேதி வரை திருமலையில் சொர்க்கவாசல் திறந்திருக்கும் என்றும் தேவஸ்தான நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அந்த நாட்களில் தரிசன டிக்கெட் அல்லது இலவச தரிசன டோக்கன் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை கொண்டு வரும் பக்தர்களுக்கு மட்டுமே தரிசன அனுமதி வழங்கப்படும் என்றும், டிக்கெட் இல்லாமல் நேரடியாக திருமலைக்கு வருவோருக்கு தரிசன அனுமதி கிடையாது என்றும் தெரிவித்துள்ளது. வைகுண்ட ஏகாதசி அன்று காலை திருமலையில் தங்க தேரோட்டமும் 11ஆம் தேதி காலை புஷ்கரணியில் சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரியும் நடைபெறும் என்று தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு தடுப்பூசி திட்டத்தின் கீழ் பள்ளிகளில் மாணவர்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய தடுப்பூசிகள் முறையாக செலுத்தப்படாததால் தொண்டை அழற்சி, டெட்டனஸ், கக்குவான் இருமல் உள்ளிட்ட நோய்களால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு பள்ளிகளில் 10 வயது மாணவர்களுக்கு டெட்டனஸ் தடுப்பூசியும் 16 வயதில் டிப்தீரியா எனப்படும் தொண்டை அழற்சி தடுப்பூசியும் செலுத்தப்படுகின்றன. ஆனால் 30 விழுக்காடு மாணவர்களுக்கு இவ்விரண்டு தடுப்பூசிகளும் செலுத்தப்படவில்லை என்று தெரியவந்திருக்கிறது. மேலும் 50 விழுக்காட்டுக்கு குறைவான மாணவர்கள் மட்டுமே 6 வயதில் செலுத்தப்பட வேண்டிய டிப்தீரியா, கக்குவான் இருமல் மற்றும் டெட்டனஸ் நோய்களுக்கான DPT தடுப்பூசியின் 2வது தவணையை செலுத்திக் கொண்டுள்ளனர். அரசு பள்ளிகளில் 66 விழுக்காடு மாணவர்களுக்கு 2ஆம் தவணை தடுப்பூசி செலுத்தப்படவில்லை. 39 விழுக்காடு மாணவர்களுக்கு டெட்டனஸ் தடுப்பூசியும் 36 விழுக்காடு மாணவர்களுக்கு டிப்தீரியா தடுப்பூசியும் செலுத்தப்படவில்லை. மாணவர்கள் இடைநிற்றல், பெற்றோரின் விழிப்புணர்வு இல்லாமை ஆகியவற்றால் மாணவர்கள் உரிய வயதுக்குள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள தவறுவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டில் 2024இல் 7 நபர்களுக்கு டிப்தீரியா நோய் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. டெட்டனஸ், கக்குவான் இருமல் நோய்கள் இதுவரை யாருக்கும் கண்டறியப்படவில்லை. ஆனால் தடுப்பூசி செலுத்தப்படாததால் இந்த நோய்கள் அதிகரிக்கும் ஆபத்து இருப்பதாக மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இரண்டாயிரத்து 25-26ஆம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் டெல்லிக்கு எந்த அறிவிப்பும் இருக்கக்கூடாது என அமைச்சரவை செயலாளருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் கூறியுள்ளார். அடுத்த நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கலாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் சட்டப்பேரவை தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி 8ஆம் தேதியும் நடைபெற உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் டெல்லியில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் இந்த முறை தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட்டில் எவ்வித அறிவிப்பும் இருக்க வாய்ப்பில்லை. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்தும் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் அதிமுக உறுப்பினர்கள் கருப்பு உடை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்தனர். டங்ஸ்டன் தடுப்போம், மேலூரை காப்போம் என்ற வாசகம் அடங்கிய முகக்கவசத்தையும் அவர்கள் அணிந்திருந்தனர். சட்டப்பேரவை கேள்வி நேரத்தில் அவர்கள் கேள்வி எழுப்பிய போது அவர்கள் ஒளிபரப்பில் காட்டப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் அருகே 60 ஆண்டுகளாக வறண்டு கிடக்கும் ஏரிக்கு தண்ணீர் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஏர்கலப்பையோடு நூதன போராட்டம் நடைபெற்றது. கீரை பாப்பம்பாடி ஏரி உள்ளிட்ட 12 ஏரிக்கு நீர் வரக்கூடிய பாதைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் தண்ணீரின்றி வறண்டு காணப்படுகிறது. இதனால் சுமார் 5000 ஏக்கர் விவசாய விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து அரசுக்கு பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்காததால் விரக்தி அடைந்த விவசாயிகள் ஏர்கலப்பை, மாட்டு வண்டி, டிராக்டர்கள் உள்ளிட்டவைகளோடு பேரணியாக வந்து ஏரிக்குள் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் வணிக வரித்துறை அதிகாரிகள் கள ஆய்வின் மூலம் புதிதாக 2000 வணிகர்களை GST வரி விதிப்புக்கு பதிவு செய்துள்ளனர்.
20 லட்சம் ரூபாய்க்கு மேல் வணிகம் செய்யும் வணிகர்கள் அனைவரும் ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஆனால் இதை சில வணிகர்கள் பின்பற்றவில்லை. இவர்கள் முறையான ரசீது கொடுக்காமல் ஜிஎஸ்டி வரி விதிப்பிலிருந்து தப்பி வருகின்றனர். ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு உட்படாதவர்கள் குறைந்த விலையில் பொருட்களை விற்கின்றனர். இதனால் முறையாக ஜிஎஸ்டி செலுத்தும் வணிகர்கள் பாதிப்புக்குள்ளாகின்றனர். எனவே வணிக வரித்துறை அதிகாரிகள் கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து ஒவ்வொரு வாரமும் 2 நாட்கள் தமது எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கள ஆய்வு செய்தனர். இதன் மூலம் ஜிஎஸ்டி வளையத்திற்குள் வரவேண்டிய 2000 வணிகர்களை கண்டறிந்து ஜிஎஸ்டி பதிவு செய்ய வைத்திருக்கின்றனர். இதன் மூலமாக தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி பதிவு செய்து கொண்ட வணிகர்களின் எண்ணிக்கை 11,05,000 உயர்ந்திருக்கிறது. குடியரசு தினத்தன்று அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்தப்படும் என பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துமாறு ஆட்சியர்களுக்கு ஊரக வளர்ச்சி இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் கிராம சபை கூட்டத்தை ஊராட்சி எல்லைக்குட்பட்ட வார்டுகளில் சுழற்சி முறையை பின்பற்றி ஜனவரி 26ஆம் தேதி காலை 11 மணிக்கு நடத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறுப்பினர்கள் வருகையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ள இடம், நேரம் ஆகியவற்றை கிராம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராம சபை கூட்டம் மதச்சார்புள்ள எந்தவொரு வளாகத்திலும் நடத்தக்கூடாது என்றும் கூட்டம் நடைபெறும் இடத்தை முன்கூட்டியே கிராம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கிராம சபை கூட்ட நிகழ்வுகளை நிகழ்நேரத்தில் கண்காணித்திடும் வகையில் நம்ம கிராம சபை என்கிற கணினி தொலைபேசி மென்பொருள் செயலி மூலம் உள்ளீடு செய்து அன்றைய தினமே அறிக்கையை அனுப்ப வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசன தேவைக்காக வினாடிக்கு 10,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால் அணையின் நீர்மட்டம் 116.65 அடியாக சரிந்துள்ளது. நடப்பு நீர்ப்பாசன ஆண்டில் அணையில் போதிய நீர் இருப்பு இல்லாத காரணத்தால் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்க முடியாத நிலை ஏற்பட்டது. ஜூலை மாத இறுதியில் கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரால் மேட்டூர் அணை நிரம்பி டெல்டா கால்வாய்க்கும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கும் தண்ணீர் திறக்கப்பட்டது. தற்போது டெல்டா மாவட்டங்களின் பாசனத்திற்காக வினாடிக்கு 10,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 694 கனஅடியாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக நீர்மட்டம் 116.65 அடியாக குறைந்துள்ளது. அறுவடை காலம் தொடங்க இன்னும் 20 நாட்களே உள்ள நிலையில் அணையிலிருந்து இன்னும் 5 TMC அளவிற்கு மட்டுமே திறக்க வேண்டிய அவசியம் உள்ளது. எனவே அணையில் 83 TMC அளவிற்கு தண்ணீர் இருப்பு வைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் கோடையில் குடிநீர் தட்டுப்பாடு நீங்குவதோடு வரும் ஜூன் 12ஆம் தேதி பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கும் சூழலும் ஏற்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் 3000 நெல் மூட்டைகள் மலை போல் குவிக்கப்பட்டு தொடங்கியுள்ளன. வாட்டர் கிராமத்தில் சுமார் 450 ஏக்கர் பரப்பளவில் சம்பா நடவு செய்யப்பட்டு தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கடந்த 2ஆம் தேதி முதல் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டு செயல்படும் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்ததாக விவசாயிகள் கூறுகின்றனர். ஆனால் 5 நாட்களை கடந்து தற்போது வரை அரசு நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாமல் உள்ளது. இதனால் அறுவடை செய்யப்பட்ட 3000 நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலைய வளாகத்தில் மலை போல் குவிக்கப்பட்டுள்ளன. தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய உடனடியாக வாட்டர் நெல் கொள்முதல் நிலையத்திற்கு அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது ஊழியரை நியமனம் செய்து விட்டார்கள் என்றும் விரைவில் நெல் கொள்முதல் தொடங்கும் என்றும் தெரிவித்தனர். நாகை மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்து வயலில் சாய்ந்த நெற்பயிர்களை நாகை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் நேரில் ஆய்வு செய்தார். சமீபத்தில் பெய்த கனமழையால் சுமார் 40,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி அழுகத் தொடங்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். இந்நிலையில் கடந்த வாரம் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா பயிர்கள் முற்றிலுமாக விளைநிலத்தில் சாய்ந்தன. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்த நிலையில் அறுவடை செலவுக்கு கூட மிஞ்சாது என்பதால் நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தனர். இந்நிலையில் நாகை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் அண்ணாதுரை இன்று சேதமடைந்த பயிர்களை நேரில் ஆய்வு செய்தார். புத்தகரம், பட்டமங்கலம், குரவப்புலம், வேதாரண்யம், செம்பியன் மகாதேவி உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட அவர் விவசாயிகளிடம் பாதிப்புகளை கேட்டறிந்தார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 ஒப்பந்த தொழிலாளர்கள் காயமடைந்தனர். அனல் மின் நிலையத்தின் 2வது யூனிட்டில் ஒப்பந்த தொழிலாளர்கள் சந்துரு, சுபாஷ் ஆகியோர் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்தனர்.
அப்போது ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் காயமடைந்த இருவரும் NLC மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே தனியார் எண்ணெய் ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. மூனாண்டிப்பட்டியில் உள்ள தனியார் எண்ணெய் ஆலையில் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று மதியம் திடீரென ஆலையில் உள்ள இயந்திரங்களில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவு காரணமாக தீ பற்றியது. அப்போது காற்று பலமாக வீசியதால் தீ மளமளவென பற்றி எரிய தொடங்கியது. இதனால் பணியில் இருந்த ஊழியர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். கரும்புகையுடன் தீ மளமளவென பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் அரை மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இந்த விபத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சபரிமலையில் மகரவிளக்கு தரிசனத்திற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இதையடுத்து அசம்பாவிதங்களை தடுக்க உயர்நீதிமன்ற ஆணைப்படி பக்தர்கள் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்படும் என சபரிமலைக்கான சிறப்பு IAS அதிகாரி அருண் எஸ் நாயர் தெரிவித்தார். இதன்படி ஸ்பாட் புக்கிங் வசதி தினசரி 5000 பேருக்கு மட்டுமே வழங்கப்படும் என அவர் கூறியுள்ளார். மெய்நிகர் வரிசையில் வரும் 12, 13, 14ஆம் தேதிகளில் முறையே 60,000, 50,000, 40,000 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த சீசனில் இதுவரை 41 லட்சம் பேர் தரிசனம் செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பொங்கல் தொகுப்பு விநியோகத்தை முதலமைச்சர் MK-ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். பொங்கலை முன்னிட்டு அரிசி அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. இந்நிலையில் பொங்கல் தொகுப்பு விநியோகத்தை சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள நியாய விலை கடையில் முதலமைச்சர் MK-ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். பொங்கல் தொகுப்புடன் இலவச வேட்டி சேலைகள் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை நடவடிக்கைகள் தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நினைவூட்டுகிறது என ஆளுநர் பதிவிட்டிருந்த நிலையில் அதற்கு தமிழக சட்டப்பேரவை வன்மையாக கண்டிப்பதாக சபாநாயகர் அப்பாவு கூறியுள்ளார். காட்சிகள் வெட்டி ஒட்டப்பட்டிருக்கும் என்பதாலேயே பொதிகை தொலைக்காட்சி சட்டப்பேரவையில் அனுமதிக்கப்படவில்லை என விளக்கமும் அளித்துள்ளார். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் டிடிஐ அவர்களோடு அந்த பொதிகை தொலைக்காட்சியை கொண்டு வந்து ஏதாவது இங்கு தொலைக்காட்சியிலே படம் பிடித்து அதை வெட்டி ஒட்டி ஏதாவது செய்யலாம் என்று நினைத்து வந்ததை இந்த அரசு கண்டுபிடித்து அவரால் கொடுக்கப்பட்ட நெருக்கடியில் இருந்து இந்த அரசை இந்த பேரவையை மீட்டது மாண்புமிகு முதலமைச்சருடைய நிர்வாகம்தான். அதை கண்டுபிடித்து அதை நிவர்த்தி செய்திருக்கின்றது. இல்லை என்றால் டிடி அந்த பொதிகை தொலைக்காட்சி இங்கு உள்ளே இருந்திருந்தால் இவ்வாறு நடந்திருக்கும். அது நடக்க முடியவில்லையே என்ற காரணத்தினால்தான் நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இப்படிப்பட்ட பதிவுகளை போட்டு தமிழக மக்களையும் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களையும் இது அவமானப்படுத்துகின்ற ஒரு செயலாக செய்வது வன்மையாக இந்த பேரவை கண்டிக்கிறது. அமைச்சரவை எழுதி கொடுக்கின்ற தீர்மானத்தை வாசிப்பது மட்டும்தான் அவருடைய ஜனநாயக கடமை. அவர் இது தேசிய கீதம் முதலில் பாடுங்கள் என்று கோரிக்கை வைப்பதற்கு எந்த உரிமையும் இல்லை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகார குற்றவாளி திமுக அனுதாபி என முதலமைச்சர் MK-ஸ்டாலின் கூறியிருப்பது குறித்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் எதிர்வினையாற்றியுள்ளார். இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் அளித்த பதில் தொடர்பாக நமது செய்தியாளர் ரமேஷுக்கு அளித்த பேட்டியை தற்போது காணலாம். ஞானசேகரன் திமுக உறுப்பினர் இல்லை என்று சொல்லியிருக்கார். அது பற்றி உங்க கருத்து என்ன மேடம்? திமுக உறுப்பினர் அல்ல, நிர்வாகி அல்ல, ஆனால் அவர் ஒரு திமுக அனுதாபி என்பதை மாநிலத்தினுடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஒத்துக்கொள்கிறார். எங்கள் கேள்வி என்னவென்றால், ஒரு திமுக அனுதாபி இத்தனை சக்தி வாய்ந்த துணை முதலமைச்சர் மூத்த அமைச்சர்களுடன் இவ்வளவு நெருக்கமாக இருக்க முடியும் என்றால், ஒருவேளை குற்றவாளி சக்தி வாய்ந்த கட்சியினுடைய நிர்வாகியாக இருந்திருந்தால் இந்த வழக்கிலே நீதி எப்படி கிடைத்திருக்கும்? முதலமைச்சருடைய பதில் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தது? நிச்சயமாக திருப்திகரமாக இல்லை. மகளிருடைய பாதுகாப்புக்காக பெண்கள் ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் படுகின்ற துயரங்களுக்கு எதிராக இந்த அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகளை பற்றியோ
தகுந்த முன்னேற்பாடுகளை பற்றி முதலமைச்சர் எதுவும் குறிப்பிடாமல் முழுக்க முழுக்க கவர்னர் மீது, மத்திய அரசின் மீது சம்பந்தமே இல்லாமல் கல்வித்துறையை பற்றி எல்லாம் இங்கு குறிப்பிடுவதும், பொள்ளாச்சி சம்பவத்தை பற்றி இங்கு குறிப்பிடுவதும் அவசியம் இல்லாத ஒன்று. அவருடைய பதில் எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. பெண் IPS அதிகாரிகள் குழுவிடம் யாராவது ஆதாரம் இருந்தால் போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொல்றாரு. அதில் ஏற்புடையது இல்லையா மேடம்? காவல்துறையை பொறுப்பில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர், ஒரு அரசியல் கட்சிகள் அங்க நியாயமாக விசாரணை நடைபெறவில்லை என்றால் நீங்க கொடுங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப காவல்துறையை பேசாம எதிர்கட்சிகிட்ட அவர் கொடுத்துடலாமே. ADMK ஒருத்தர் வட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதுக்கு உங்களுடைய கருத்து? யார் குற்றச் செயல்களில் ஈடுபட்டாலும் அவர்கள் மீது தயவதாட்சியம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இன்று பெண்கள் சிறிது சிறிதாக தைரியமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் முடக்குவதை போல இந்த குற்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் தவறான தகவல்களை முதல்வர் பதிவு செய்வதாக கூறி சட்டப்பேரவையிலிருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரம் தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது அதிமுகவை கடுமையாக விமர்சித்த அவர், பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் ஈடுபட்ட அனைவரும் அதிமுக பிரமுகர்கள் என CBI விசாரணையில் தெரியவந்திருப்பதாக கூறினார். அதிமுகவை நோக்கி யார் இந்த சார் என 100 கேள்விகளை தன்னால் கேட்க முடியும் எனவும் முதலமைச்சர் சாடினார். இதனை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்திற்கு உடனடியாக CBI விசாரணை வேண்டும் என்று பரிந்துரை செய்தது அன்றைய முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஆகவே அந்த உண்மை தகவல்கள் எல்லாம் மறைத்துவிட்டு இந்த சம்பவத்தை நியாயப்படுத்துவதை போல ஒரு முதல்வரிடத்திலே கவனத்திலே கொண்டு சென்றால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் என்கிற அடிப்படையிலே தான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அவர் பொள்ளாச்சி சம்பவத்தை மேற்கோள் காட்டுவது இந்த சம்பவத்தை நியாயப்படுத்துவதை போலதான் அமைந்திருக்கிறதை தவிர, ஆகவே அது குறித்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை, பொய் தகவல்களை தெரிவிக்கிறார்கள்.